friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸ், புலாவ், கீ ரைஸ், அப்புறமா வந்து சப்பாத்தி எல்லாத்து கூடயுமே செம சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இதுல வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போறது இல்ல. இருந்தாலுமே கிரேவி வந்து நல்ல கெட்டியா நல்ல ரிச்சா இருக்கும். இப்போ இது வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஒரு panல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம்னா 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும். இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளி அதை வந்து மிக்சியில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போது இதோட சேர்க்குறதுக்கு நான் வந்து 10 போல் முந்திரி பருப்பை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நரம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் லேசாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்க்கணும் உள்ள. இது வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா ரெடியாகியிருக்கு. நல்ல ஒரு கெட்டியான கிரேவி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முட்டையை ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து 2ஆவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சும்மா நமக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி கூட நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 8 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்க்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்மளோட முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்குன மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் மிதந்து ரொம்ப நல்லா வரும். இருக்கட்டும். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து சாதம், சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே செம்ம சூப்பராக இருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றேன். இல்லை வந்து சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.